மோகமுல் 17. ஐயோ மித்ரா, நீயா இப்படி சார்கிட்ட வாயாடிக்கிட்டு இருந்த? என்னால நம்பவே முடியல என்று தன்னை தானே கிள்ளி கிண்டலும் செய்து கொண்டாள். நான் லவ் பண்றேனா? அதுவும் என்னோட சாரையா? இன்னும் என்னடி சார் என்று தனக்கு தானே தலையில் கோட்டும் வைத்து கொண்டாள். அத்தான், என்னோட ஆதியத்தான் என்றவள் சற்று நேரம் முன்பு நடந்த அனைத்தும் கண்முன் வர, இந்த அத்தானுக்கு ரொம்ப தான் சேட்டை, கடிச்சு வச்சிட்டாரு என்று தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். திடீரென்று இன்னொரு மனம் அவளிடம், ஒருவேளை உன்னை பிடிக்காமல் ஒரு மாதத்தில் போக சொல்லிட்டார்னா என்ன பண்ணுவ என்று இடித்துரைக்க, கண்டிப்பா கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன், அவருக்கு தொல்லை கொடுக்காம போயிடுவேன். என்னடி இப்படி போயிடுவேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்ட? எங்க உன் ஆதியத்தானை விட்டுட்டு உன்னால இருந்துட முடியுமா என்ற அவள் மனக்கேள்வி கேட்க அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தெரியல, அவங்க இல்லாம என்னால ஒரு வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், அவரை லவ் பண்றேன்னு மட்டும் தெரியுது. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவரை நான் லவ் பண்ணாதப்பவே ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. அப்படி பார்க்காமல் இருந்ததால எத்தனை நாள் நைட்டு நான் தூங்காம இருந்திருக்கேன்னு உனக்கு தான் தெரியுமே. இப்ப சொல்லவே வேண்டாம். அவர் இல்லைன்னா அதற்கு மேல் அவளால் அப்படி நினைக்க கூட முடியவில்லை. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்போ எதுக்கு என்ன அழ வைக்க பாக்குற? போ இங்க இருந்து. நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். என் அத்தானுக்கு நான் அவரை போலவே ஒரு குழந்தை பேத்து கொடுப்பேன். இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, கஞ்சத்தனமா இருக்கு. நோ, நான் நிறைய நிறைய பிள்ளை பெத்து கொடுப்பேன் என் அத்தானுக்கு, என்னோட சேட்டக்கார அத்தான் என்று கொஞ்சி கொண்டாள். இவர் வீட்டுலதான் இப்படி சாந்தமா இருக்காரு, ஆபீஸ்ல பாக்கணுமே. என்ன மித்ரா, இன்னும் இதை முடிக்கலையா அத முடிக்கலையா, கடுவன் பூனை போல சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பார் என்று அவன் நினைப்பிலேயே உழன்று கொண்டு வந்தவளை தடுத்து நிறுத்தியது நாராசமான ஒரு குரல். வாமா மகாராணி அம்மா, உனக்கு இப்பதான் விடிஞ்சுதா? இவ்ளோ லேட்டா எழுந்து வர? இப்படி வந்தா எங்கிருந்து வீடு விளங்கும்? எப்படி செல்வம் தழைச்சு நிக்கும்? கல்யாணமான பொண்ணு போலவா வந்து நிக்கிற? சே, உன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? எங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு முதல்ல தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இப்படி வந்து நிக்க போற? உன்னையெல்லாம் இப்பவே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லன்னா தலைமையில ஏறி ஆடிடுவ என்று காலையில் வந்ததும் குத்தி பேச ஆரம்பித்து விட்டார் ஊர்மிளா. இல்லம்மா, அத்தம்மா கொடுத்த ட்ரெஸ் செட் ஆகல, அதான் அதை மாத்திட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இனிமே இப்படி நடக்காது என்று கூறினாள். அதற்கு அவர் சும்மாவா இருந்தார்? எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் ஆரம்பித்து விட்டார். எங்க போய் சொல்லுவேன் இதெல்லாம்? என் ஆதி ரேஞ்சுக்கு நீ எல்லாம் பக்கத்துல கூட நிக்க முடியாது. கடைசியில் உன்னை போய் கட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் அப்பா அம்மா தான் உன்னை தலைமுழுகிட்டாங்களே, இனி யாரு உனக்கு செய்வா? எங்க ஆதிக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வந்துச்சு தெரியுமா? கோடியில புரள்றவனுக்கு ஒண்ணும் இல்லாதவளை கட்டி வச்சுட்டோமேன்னு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. நீ என்னடான்னா நல்லா தூங்கி எழுந்திருச்சு வர. உனக்கு என்னம்மா இனி என்ன கவலை இருக்க போகுது என்று இவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக மித்ராவிற்கு கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது. என்ன ஊர்மிளா இது என்று கர்ஜனையாக குரல் வந்தது. தன் அண்ணனின் குரலை கேட்டதும், ஐயையோ மொத்தமா கேட்டுட்டாரோ என்று உள்ளுக்குள் பதறி போய்விட்டார். ஆம், சக்கரவர்த்தி தான் அங்கு நின்றிருந்தார். இப்பொழுதுதான் தன் மனைவி வந்து, ஏங்க நம்ம பிள்ளை இனி சந்தோஷமா இருப்பாங்க, எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான் என்று தான் அவர்கள் அறையில் கண்டதை வைத்து தன் அனுமானத்தை கூற, ஆக நீதான் அந்த கரடியா? என்னங்க கரடின்னு சொல்றீங்க என்று சினுங்க, பின்ன நீ பண்ணினதுக்கு பேரு என்னமா, கரடி வேலைதானே என்று மீண்டும் கிண்டல் செய்ய, நான் என்னங்க பண்ணுவேன், கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னுட்டு உங்க பையன் இப்படி பாய்வான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றவரிடம், இப்போ மட்டும் அவன் ஏன் பையனா? ஆமா, உங்கள மாதிரிதான் என்று அந்த வயதிலும் அவர் வெட்கப்பட, என்ன மாதிரியா மதி என்று சக்குவும் சரசமாக கேட்க, ஐயோ இல்ல இல்ல, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்ச கதையால இருக்கு நீங்க பண்றது என்று கிண்டல் செய்ய, யார பார்த்து கிழவன் சொன்ன என்று சுமதியை வம்பிழுத்து கொண்டே தங்களின் அறையை விட்டு வெளியில் வந்தவர் ஊர்மிளா தன் மருமகளிடம் பேசுவதை கேட்டதும் வெகுண்டார். என்ன ஊர்மிளா இதெல்லாம்? இப்படிதான் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுகிட்ட பேசுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?
மித்ரா ஆதிய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இப்போ அவன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா என்று தன் தங்கையை சாடியவர், சுமதி, நீ ஏன் நின்னுட்டு இருக்க, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து மித்ராவுக்கு போட்டு விடு என்று அருகே நின்ற தன் மனைவியிடம் இறைந்தார். சரிங்க, தோ எடுத்துட்டு வரேன் என்று தன் அறைக்குள் சென்றார். சக்கரவர்த்தியின் சத்தம் கேட்டு தங்கள் அறையிலிருந்து ஆசி, நிரஞ்சன், நிரஞ்சனா முதற்கொண்டு அனைவரும் ஹாலிற்கு வந்துவிட்டனர். தன் தாயின் குணம் அறிந்ததுதான் என்பது போல் தன் தாய்தான் ஏதோ வேண்டாத வேலை செய்திருக்கிறார் என்று நிரஞ்சனும் நிரஞ்சனாவும் அமைதியாக இருந்தனர். தன் தந்தை கோபப்படுகிறார் என்றால் விஷயம் பெரியது என புரிந்து கொண்ட ஆசி நிரஞ்சனாவை முறைத்தான். அவன் பார்வையை கண்டவள், என்ன ஏண்டா முறைக்கிற, எங்க அம்மா ஏதாவது பண்ணுச்சுன்னா அதை என்னமோ நான் சொல்லி கொடுத்து பண்ணின மாதிரி இப்படி முறைக்கிறான், பொடா ஓசிமணி என்று அவளும் பதிலுக்கு முறைத்துவிட்டு மனதினுள் வருத்தெடுத்தாள். அச்சோ மாமா, அவங்க ஏதோ சொல்லல, சும்மா பேசிட்டு இருந்தோம் என்று மித்ரா மழுப்ப பார்க்க, சுமதி தன் அறையிலிருந்து சில நகை பெட்டிகளுடன் வந்தவர், மித்ரா இங்க வாடா, இங்க வந்து உட்காரு என்று அவளை அழைத்து அமர வைத்து போட்டு விட்டார். அப்பொழுதும் அடங்காமல் ஊர்மிளா, இந்த அன்னக்காவடிக்கு வந்த வாழ்வ பாரேன் என்று அவரால் மனதுக்குள் பொறுமி தள்ளினார். நிருமா, நீ வாடா, இந்த ஆரம் போடு என்று நிருவையும் சுமதி அழைக்க, இல்லாத்த அதெல்லாம் வேண்டாம் என்று நிரஞ்சனா மறுக்க, ஏய் போடி, போய் போட்டுக்கோ என்று வாயெல்லாம் பல்லாக தன் மகளை ஏவினார். இருமா, உன்னை அப்பா கிட்ட போட்டு கொடுத்தாதான் சரிபடுவ என்று முனகியவள் ஆசியை முறைத்து கொண்டே சென்று மித்ரா அருகில் அமர்ந்தாள். நகைகளை போட்டுவிட்டு, இப்போதான் என் மருமகளுங்க 2 பேரும் அழகா இருக்காங்க, என் கண்ணே பட்டுடும் போல என்று கண்ணம் வழித்து நெற்றி முறித்தார். இன்னும் தன் அண்ணன் கோபமாக இருக்கவே, இல்ல, அண்ணா கல்யாணம் ஆன சுமங்கலி பொண்ணு வகுட்டுல குங்குமம் வைக்காம இருக்க கூடாதுன்னு தான் மித்ரா கிட்ட சொன்னேன் என்றவர் மித்ராவை பார்த்து, அப்படிதானே மித்ரா உன்கிட்ட சொன்னேன் என்று கேட்டவரின் பார்வையில் ஆமாம் என்று சொல் என்ற கட்டளை இருந்ததுவோ? சக்கரவர்த்தி பேச ஆரம்பிக்கவும் சுமதி அவரின் கையை அழுத்தி பிடித்து வேண்டாம் என்று கண்ணை காட்ட அங்கு ஆதி வந்து கொண்டிருந்தான். வந்தவன் அனைவரையும் ஒரு முறை பார்த்து மித்ராவிடம் கண்களை நிலைக்க விட்டவன் சற்று குரல் உயர்த்தி, மித்ரா இங்க வா வென்று அழைத்து விட்டு அவன் பாட்டுக்கு பூஜை அறைக்கு செல்ல மித்ராவும் அவன் பின்னே சென்றாள். அனைவரும் ஒவ்வொரு மனநிலையில், இவன் எதுக்கு அங்க இழுத்துட்டு போறான் என்று திகைத்து பார்க்க, அங்கு நடந்ததை பார்த்து அனைவரும், என்னடா நடக்குது இங்க, நான் பாக்குறது கனவா நிஜமாடா நிறைஞ்சா, என்னடா இது, ஒரே நைட்ல ஒபாமா ஆன மாதிரி என் அண்ணன் இப்படி மாறிட்டாரு என்று நிரஞ்சன் கையை கிள்ளி வேறு பார்த்து கொண்டான் ஆசி. டேய், ஏன்டா கிள்ளுற, நிஜமாதாண்டா உன் அண்ணன் குப்புற விழுந்து கிடக்குறான் என்று அவனும் ஷாக்க குறை என்ற ரேஞ்சில் தான் பார்த்து கொண்டிருந்தான். வாங்க, என்ன நடக்குதுன்னு நாமும் பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ, ஆதி சர்க்கஸ் காட்ட போறான். தன் பின்னே வந்தவளை இழுத்து தன் எதிரில் நிற்க வைத்தவன் அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து அவள் வகுட்டில் வைத்து, ஏண்டி உன் வாயெல்லாம் என்கிட்ட மட்டும்தானா, அவங்கள பேச விட்டுட்டு அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரியே நிக்கிற என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறியவன் தன் அத்தையிடம், என் பொண்டாட்டிக்கு நான் தான் குங்குமம் வச்சு விடணும்னு எனக்கு ஒரு ஆசை அத்தை, அதான் அவளை வைக்க விடல, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே என்று அவள் தன் மனைவி என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லாது சொல்லிவிட்டான். ஆக இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாரு என்று மித்ரா கணவனின் செயலை அனுமானித்து கொண்டிருக்கும் போதே, சூப்பர் மாமா, இத நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று நிரஞ்சனா ஆதியிடம் ஹைஃபை கொடுத்தவள், பாத்தியா மித்து, எங்க ஆதி மாமா எவ்வளோ பெரிய காதல் மன்னன் பாத்தியா என்றவள் ஆதியின் கையை எடுத்து மித்ராவின் வலது கையில் பிடித்து கொடுத்து, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிற மித்ரா, கடைசி வர எங்க மாமாவை கண் கலங்காம பாத்துக்கோ என்று வராத கண்ணீரை தட்டி விட, ஏய் வாண்டு, உன் சேட்டைய ஆரம்பிச்சிட்டியா என்று ஆதி அவள் தலையில் தட்ட அந்த இடமே கலகலப்பானது. சரி கண்ணா, வாங்க, நேரமாச்சு, கோவிலுக்கு கிளம்பலாம் என்று சுமதி கூற அனைவரும் கிளம்பினர். மோகமுல் தீண்டும். மோகமுல் 18. மாமு என்று அங்கு நிரஞ்சனிடம் பேசிக் கொண்டிருந்தவனை நிரஞ்சனா அழைத்தாள். அவன் காது கேளாதது போல் நிரஞ்சனிடம் தன் பேச்சை தொடர்ந்தான் ஆஷிஷ் சக்கரவர்த்தி. அவள் அருகே வரவும், நிரஞ்சன், ஒரு நிமிஷம் ஆசி, அம்மா கூப்பிடுறாங்க போல என்று மெதுவாக அவர்களுக்கு தனிமை கொடுத்து ஒதுங்கி போய்விட்டான். நிரஞ்சனாவிடம் இருந்து
தப்பிக்க, இருடா நானும் வரேன் என்று நகர எத்தனிக்க, அதற்குள் நிரு அவன் வழியை மறைத்து கொண்டு நின்றாள். மாமு, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்று, பேசவில்லை என்றால் விடமாட்டேன் என்பது போல் வழியை மறைத்து கொண்டு நின்றிருந்தாள். நீங்க என்கிட்ட என்ன பேசணும் என்று பட்டும் படாமல் அவள் யாரோ எவரோ என்று ஒன்றும் தெரியாதது போல் பேசினான். என்ன மாமா, எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க பேசலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. மாமோ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இங்க வலிக்குது என்று தன் நெஞ்சில் கை வைத்து, ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று அவள் ஆதங்கத்தில் ஆரம்பித்து அழுகையில் முடித்தாள். அவள் கண்ணீர் கண்டதும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் இரத்தமே ஓடும் என்பது போல கை முஷ்டிகளை இறுக்கி கொண்டு கண்கள் சிவக்க இறுகி போய் கல்லென ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். மாமா, இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் மாமு பேசினேன் அவன்கிட்ட. அவன் இப்படி பண்ணுவான் என்று எனக்கு தெரியல. அன்னைக்கு நீ கேட்டப்ப கூட நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். என்ன நம்பு மாமு, நான் அப்படி பண்ற ஆள் இல்லைன்னு உனக்கே தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? பேசு ப்ளீஸ் என்று அவன் கையை பிடிக்க வந்தவடு இரணம் நகர்ந்து கொண்டவன், நான் உனக்கு தேவையில்லை நிரஞ்சனா என்று பட்டும் படாமல் எங்கோ பார்த்து கொண்டு கூறினான். அவன் கூறியதோ வேறு அர்த்தத்தில், அவள் புரிந்து கொண்டதோ வேறு அர்த்தத்தில். அப்ப இனிமே எல்லாம் அவ்வளவுதானா? நான் உன் நிருபாப்பா இல்லையா மாமு? எல்லாம் முடிஞ்சு போச்சா என்று உதடு துடிக்க உள்ளம் பதற அழுகையூடே கேட்டாள். அவன் அப்பொழுதும் அசைந்தான் இல்லை. பிடித்து வைத்த மண் சிலை போலவே நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தவள், அப்போ இனி என்கிட்ட நீ பேச மாட்ட அப்படித்தானே என்று கேள்வியோடு பார்த்தாள். அதற்கும் அவனிடத்தில் பதில் இல்லை. நான் உனக்காகத்தான் ஊர்ல இருந்து வந்தேன். நீயே வேண்டாம்னு சொல்லும்போது உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை என்று தன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டவள், நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். இனிமே இந்த ஊர்ல எனக்கு என்ன வேலை கிடக்கு? நான் போறேன். இனி எப்பவும் இந்த ஊருக்கு திரும்பி வரமாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு சென்று விட்டாள். அவள் சென்றதும் அவள் சென்ற வழியே தன் மனமும் போவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காதில் கைபேசியை இடுக்கி கொண்டு வந்த ஆதிரன் தன் தம்பி கசங்கிய முகத்துடன் நிற்கவும் தோளில் தட்டி கொடுத்து வெளியே அழைத்து வந்தான். ஹாலில் அனைவரும் குழுமி இருக்க, இன்னும் என்னடா யாரும் கிளம்பாம இருக்கீங்க என்றவாறு சுமதி வர அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை முறைத்தனர். அனைவரையும் கிளம்ப சொல்லிவிட்டு அவர்தான், கொஞ்சம் பொறுங்க, அங்க பூசாரி கிட்ட எல்லாம் ரெடியான்னு கேட்டுட்டு வரேன் என்று கைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார். சரி சரி, முறைக்காதீங்க, கிளம்புங்க என்று பொதுவாக கூறியவர், மித்ரா, ஆதி, நீங்க 2 பேரும் உங்க கார்ல வந்துருங்க என்கவும், அந்த காரில் அத்தனை பேருக்கு எப்படி இடம் பத்தும் என்று தன் அன்னை முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு கூறினான் ஆதிரன். ஓ, சார் என்கிட்ட பேச மாட்டாரா? ஆனா நான் கட்டி வச்ச பொண்ணு மட்டும் வேணுமா? இருடா மகனே, உன்னை கதற விடுறேனா இல்லையா பார் என்று உள்ளுக்குள் நினைத்தவர், அப்போ சரி ஆசி, நீயும் நிரஞ்சனும் அண்ணா கூட கார்ல வந்துருங்க என்று ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி அவன் நெஞ்சில் போட்டார். ஆதி நெஞ்சு பனால்தான். மித்ராவிடம் திரும்பியவர், வா மித்ரா, நாம இந்த கார்ல போகலாம் என்றவருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. மித்ராவோ ஆதியை திரும்பி பார்க்க, ஒரே தலைவலியா இருக்கு, கோவிலுக்கு கூட நிம்மதியா போக விடுறாங்களா என்று தலையை வருடி கொண்டே மித்ராவை பார்க்க, அத்தம்மா, நான் அவங்க கூட வரேன், தலைவலிக்குது போல என்று கண்களால் கெஞ்ச, ஆதியோ சிரிப்பை அடக்க பெரும் பாடுபட்டான். ஆஹா, நடிகண்டா நீ என்று தன்னை தானே மெச்சிக்கொண்டான். மித்ரா ஆசியிடம், ஆசி, அவங்களுக்கு தலைவலிக்குது போல, நீங்க கார் ஓட்டிட்டு வரீங்களா என்கவும், ஓகே அண்ணி, நோ ப்ராப்ளம், நீங்க வண்டியில ஏறுங்க என்று ஆசியும் நிரஞ்சனும் முன்னால் ஏறிக்கொண்டனர். ஆதி மனதில் எழுந்த குதூகலத்துடன் காரில் ஏறி அமர மித்ராவும் ஏறி அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். இங்கு முன்னால் அமர்ந்திருந்த ஆசியோ அதன் முன்னால் நின்ற காரில் தன்னை கண்டு கொள்ளாமல் ஏறிய நிருவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன பார்க்க மாட்டேங்கிறா என்று அவன் மனம் அடித்து கொண்டது. இவன்தான் சற்று நேரம் முன்பு அவளிடம் பேச என்ன இருக்கு என்று கேட்டான். இப்பொழுதும் அவனுக்கு அவள் பார்க்கவில்லை என்றதும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனை நினைத்து அவனுக்கே விந்தைதான்.
அவனை கண்ட நிரஞ்சன், டே நீ ஓகே தானே, நான் ஓட்டவா, இந்த பக்கம் வரியா என்கவும், இல்லடா நானே ஓட்டுறேன் என்று காரை ஸ்டார்ட் செய்தான். இங்கு ஆதியோ மித்ராவை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே, அச்சோ என்ன இப்படி தலைவலிக்குது என்று நெற்றியை வருடிக்கொண்டே அமர்ந்திருந்தான். என்னாத்தான் ரொம்ப வலிக்குதா என்று அவன் பக்கமாக திரும்ப அவன் நெற்றியை வருடிக்கொண்டே இருக்கையில் பின்னால் சாய அவனை இழுத்து தன் மடியில் சாய்த்து அவன் நெற்றியை இதமாக வருடிவிட்டாள். ஆஹா, இதல்லவா சொர்க்க சுகம் என்று கண்கள் சொருக அவள் மடியில் நன்றாக சாய்ந்து படுத்து கொண்டவனிடம், காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா, வண்டியை நிறுத்த சொல்லவா என்கவும், அதான் உங்க அத்தம்மா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அத்தனை பேரையும் பட்னி போட்டு அழைச்சிட்டு போறாங்களே, சாப்பிடல அதான் எனக்கு தலைவலி வந்துடுச்சு என்று தன் அன்னையை பற்றி மனைவியிடம் குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டிருந்தான். நாம வேணா யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டு வந்துடலாமா என்று கிசுகிசுப்பாக அவன் காதில் கூற, அன்று ஷாப்பிங் மாலில் கேட்டு மயங்கிய அதே கிசுகிசுப்பான குரல். சட்டென்று அவள் மடியிலிருந்து எழுந்து கொண்டான். என்னாச்சுங்க என்று மித்ரா வினவ, ஒன்றுமில்லை என்று அமைதியாகிவிட்டான். மனதில் ஏதேதோ குழப்பம். இந்த குரல் என்று சுய அலசலில் ஈடுபட்டவனை கலைதான் நிரஞ்சன். அதி, கோவிலுக்கு உருப்படியா போய் சேர்ந்துருவோமாடா என்று ஆசியை பார்த்து கொண்டே நக்கலாக வினவ, டேய் ஆசி, உன் மனசுல இருக்கிறத நெருக்கிட்ட சொல்லு, எதுக்குமே மௌனம் தீர்வு இல்லை என்று ஆதிரம் தன் தம்பியிடம் கூறினான். அவனிடமிருந்து ஒரு தலையசைப்பு மட்டுமே. நிரஞ்சன் வேறு, ஆமா சீக்கிரம் ஊருக்கு போறதுக்குள்ள பேசிடு, அப்புறம் வாழ்நாள் முழுக்க பேச முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்று அவன் பங்கிற்கு நெருப்பை மூட்டி விட்டான். என்னடா எல்லாரும் இப்படி பயமுறுத்துறீங்க என்று மனதுக்குள் பயந்தவன் ஒரு வழியாக நிருவிடம் பேச முடிவெடுத்தான். அதுக்கு அவ உன்கிட்ட பேசணுமே. இங்கு இன்னொரு காரில் சக்கரவர்த்தி காரை ஓட்ட அவர் அருகில் ஊர்மிளா அமர்ந்திருக்க, பின்னிருக்கையில் சுமதியும் நிரஞ்சனாவும் அமர்ந்திருந்தனர். ஊர்மிளாதான் காரில் ஏறும் பொழுது, அண்ணி நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்க உங்க மருமக கூட பின்னாடி இருங்க என்று முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டார். என்ன நிருமா அமைதியாக வர, என்னாச்சு என்று எப்பொழுதும் கலகலப்பாக சிரித்து அரட்டை அடித்து கொண்டு வரும் நிரஞ்சனா இப்பொழுது அமைதியாக வருவதை பார்த்துதான் கேட்டார். ஒண்ணுமில்லாத்த என்று அந்த பக்கம் திரும்பிக் கொள்ள, அவளை தன் பக்கமாக திருப்ப அவள் கண்கள் கலங்கி இருந்ததை கண்டவர், என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா, இந்த ஆசி ஏதாவது சொன்னானா என்று துல்லியமாக கணித்து கேட்க, அவன் பேசலங்கிறது தான் இங்க பிரச்சனையே என்று உள்ளுக்குள் தவித்தவள், அதெல்லாம் ஒண்ணுமில்லாத்த என்றும் அழுப்பினாள். அப்புறம் ஏன் உன் கண்ணு கலங்குது, சொல்லு, ஆசிக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது என்றதும் நிரஞ்சனா அதிர்ந்து பார்க்க, என்ன எப்படி கண்டுபிடிச்சன்னு தானே பாக்குற என்று விளைவும் ஆமா என்று தலையாட்டினாள். அதான் உங்க 2 பேர் மூஞ்சிலையும் எழுதி ஒட்டியிருக்கே, அவன் பார்க்காத போது நீ அவனை பார்க்கறதும், நீ பார்க்காத போது அவன் உன்னை பார்க்கறதும் எல்லாம் எனக்கு தெரியும் என்கவும் அமைதியை கண்டுபிடித்து ஒரே அழுகை. அவள் கண்ணீரை துடைத்து விட்டவர், என் செல்லம்ல அழக்கூடாது, ஆதிக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, அவங்க வாழ்க்கைய இனி அவங்க பார்த்துப்பாங்க, இனி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அடுத்த வேலை என்றவர், என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, சரியா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, மனசுல போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்குவான், வெளியில எதுவும் சொல்ல மாட்டான், நான் கூட கேட்டு பார்த்துட்டேன், வாயே திறக்க மாட்டேங்கிறான் அமுக்குளி பய என தன் இளைய மகனை செல்லமாக வைது கொண்டார். அவன் என்ன அழ வச்சுட்டான் அத்த, இன்னைக்கு அவனுக்கு இருக்கு, ஆகிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்லை, என்னை எதுவும் கேட்க கூடாது, இன்னைக்கு இந்த ஆசைய கதற விடுறான் பாருங்க என்று சிரித்தாள். அவ்வளவுதான், இப்போ எப்படி சிரிச்ச முகமா அழகா இருக்க என்று கண்ணம் வழித்து நெற்றி முறித்தார். எல்லாம் உங்க பையன் கண்ணுதான் என்று கிண்டல் அடித்தாள். ஆதியுடன் அமர்ந்திருந்தவளுக்கோ, அப்பா அம்மா வர கோவிலுக்கு வர்றதா அத்தம்மா சொன்னாங்களே, என்கிட்ட பேசுவாங்களா, கடவுளே என்கிட்ட பேசணும் என்று ஒரு இன்ஸ்டன்ட் விண்ணப்பம் வேறு கடவுளுக்கு பார்சல் அனுப்பினாள் மித்ரா. என்னாச்சு மித்ரா என்று அவள் முணுமுணுப்பை கேட்டபடி வினவ, சற்று தயங்கியவள், இல்ல அப்பா அம்மா என்கிட்ட பேசுவாங்களான்னு தெரியல என்கவும், பின்ன நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா என்று இன்னும் சற்று அவளை பயமுறுத்தினான் ஆதிரன். மோகமுல் தீண்டும்.